Hello folks, where to start my LRDI preparation for CAT 2024. So, ஒரு காமனான ஒரு கேள்வி, எங்க நான் ஆரம்பிக்கட்டும்? குவாண்ட் சொல்லும்போது யூசுவலா எப்பவுமே அரித்மெட்டிக்ல ஆரம்பிங்க, அங்கதான் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரியான ஒரு ஐடியா ஒன்று அங்க உட்காந்துரும். பட் தென் LRDI பொறுத்த வரைக்கும் சரி நான் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி வரும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட கேட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஐஎல்ஆர் டேட்டா இன்டர்பிரேஷன் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு இருக்கும். டைரக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு செட்டே இருந்தது கிடையாது. அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா போகும். ஸோ டிஐல ஆரம்பிக்கணுமா எல்ஆர்ல ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி வென் டயக்ராம்ல பார்க்கணுமா, டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா, டோர்னமெண்ட்ஸ் பார்க்கணுமா, கேஸ்லெட்ஸ் பார்க்கணுமா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கணுமா, பல விஷயங்கள் உள்ள உட்காந்துட்டு இருக்கு. ஒரு 14-15 டெம்ப்ளேட்ல இருக்கும். எந்த டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அடிக்கடி எல்லாருக்குமே இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு குவிக் பிரீஃபிங் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்? டேட்டா இன்டர்பிரேஷனா லாஜிக்கல் ரீசனிங்? முதல் விஷயம் நம்ம பார்த்துப்போம். டிஐல ஆரம்பிக்க போறீங்களா எல்ஆர்ல ஆரம்பிக்க போறீங்களாங்கிற சாய்ஸ் உங்களுக்கு. பட் எங்க ஆரம்பிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தரேன். நான் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் முடிச்சிட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் என்னோட மேத் எக்ஸ்போஷரும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் மேத்தமேட்டிக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்ற ஆட்கள் டெஃபினட்டா டிஐல ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா டிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்க நிறைய கிராஃப்ஸ் சார்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது கால்குலேஷன் பேஸ்ட் செட்டா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க அரித்மெட்டிக் எல்லாமே முடிக்கலைன்னா கூட பெர்சன்டேஜஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ் இந்த மூணுத்தை பண்ணியிருந்தாலே டிஐ செட்ஸ் நீங்க ஈஸியா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மூணு தான் அங்க ரொம்ப முக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸ். டேபிள்னா ஒரு சிம்பிள் ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு டேபிள் டேட்டா இருக்கும், பார்த்து இன்ஃபர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ரைட், அவ்வளவுதான். சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு, பார் சார்ட்ஸ் இருக்கு, கிராஃப்ஸ் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு லைன் சார்ட் இருக்கு, அப்புறம் டேபுலர் சார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சார்ட்ஸுமே நீங்க பார்க்க வேண்டிய நெசசிட்டி உங்களுக்கு இருக்கு. இப்போ பை சார்ட்னா ஓகே, ஒரு சர்க்கிள்ல இவ்வளவு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ஐடியா கொடுத்துருப்பாங்க, பார்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்ட் ஐடியாவை ஒன்று ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க. உங்களோட மேத் ஸ்கில்ஸை உள்ள டிப்ளாய் பண்ணி அதை சால்வ் பண்றது எப்படிங்கிறது பார்க்கணும். ரைட். வென் டயக்ராம்ஸ். ஒரு வென் டயக்ராம் அப்படின்னா ஒரு செட் வந்து எப்படியாவது ஒரு வென் டயக்ராம் அசோசியேட் பண்ணி ஒன்று இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு தியரியுமே ஒன்று இருக்கு. அது நம்ம கன்ஃபார்ம்லாம் பண்ணல. எல்லா வாட்டியும் வரும்ன்ற சர்டனிட்டி உங்களுக்குலாம் கிடையாது. ஸோ LRDI பொறுத்த வரைக்கும் கேட்ல அந்த வருஷம் செட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வென் டயக்ராம் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் டயக்ராம்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நெசசரி. ஸோ வென் டயக்ராம் ஐடியாலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்றது உங்களுக்கு கன்சிடரபிளி ஈஸியா ஆயிடும். கேஸ்லெட்னா இது ஒரு அரைகுறையான ஒரு செட்டா இருக்கும். ஒரு 3 பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, 2 பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, கண்டிஷன்லாம் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு கிராஃப் கூட ஒன்று இருக்கும், ஒரு சார்ட் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு டேபிள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கேள்வியிலும் ஒரு கண்டிஷன், ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்து இந்த கேஸ்ல இது என்ன நடக்கும், இந்த கேஸ்ல இது என்ன நடக்கும், இப்படி இருந்தா என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செட்ஸும் உள்ள இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஐ நான் மேத் கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படின்னா டிஐ பார்க்கறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன். சரி, நான் டிஐல கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு மேத் என்னோட ஸ்ட்ராங் ஜோன் கிடையாது, நான் மேத் ரொம்ப நாளா வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, நான் இப்பதான் அரித்மெட்டிக்கும் பேசிக்கா ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க சொன்ன அந்த 3 டாபிக் நான் முடிக்கல அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அட்டாக் பண்ணிடலாம். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட், செலக்ஷன்ஸ், கிரிட்ஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு மேத் ஸ்கில்ஸ் தேவைப்படாது. கொடுத்திருக்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி எல்லா பாசிபிலிட்டியும் வரைஞ்சு பார்க்கணும், அவ்வளவுதான். அகைன் உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்திருப்பாங்க, அந்த செட்டுல யாரை செலக்ட் பண்ணணும், யாரை எடுக்கணும், யார் எங்க போய் உட்காருவாங்க, இவங்களை எடுத்தா என்ன ஆகும், இவங்களை செலக்ட் பண்ணா என்ன ஆகும், இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் சர்க்கிளா இருக்காங்க, ஒரு மேட்ச் விளாட போறாங்க, இந்த மாதிரி பல கேசஸ் கொடுத்து உங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. மேத்ஸ் ஸ்கில்ஸ் பெருசா தேவைப்படாதீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு எப்படியும் அங்க போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது இஸ் a safe ஆப்ஷன். டிஐக்கு முன்னாடி கிரிட்ஸ் அண்ட் மேப்ஸ் அகைன் அதே மாதிரிதான். இங்கே நீங்க போறதுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான செட்ஸ் எல்லாமே உட்காந்து. சரி, அப்ப நான் டிஐ மாத்திரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன், கேட்ல ஒரு 2 செட்டு வந்துடும், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன் 2 செட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஏன் அப்படின்னா அகைன் ஆல்ரெடி பல வாட்டி பேசியிருக்கோம், மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லும். கேட்டை பொறுத்த வரைக்கும் டிஐ ஸ்டாண்டலோன் செட், எல்லார் ஸ்டாண்டலோன் செட்டுங்கிறது கேள்வி அதை தாண்டி வந்தாச்சு. ரெண்டுமே இன்கார்பரேட் பண்ணி ஒரு மாதிரி மர்ஜரா கொடுத்து ஒரு மாதிரி செட்டா தான் இருக்கும். டிஐனாலுமே அதுல ஒரு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒரு டேபிள் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா
அந்த டேபிள்ல இந்த வேல்யூ இங்க போகும், இந்த வேல்யூ இங்க போகுங்கிறத அரேஞ்ச் பண்ணாதான் அந்த டேபிளே ஃபில் ஆகும். அந்த டேபிளை ஃபில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். பட் அந்த டேபிளை அரேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கும். சரி, அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தாலுமே அரேஞ்ச்மெண்ட்டுக்குமே ஒரு கண்டிஷன் வச்சிருவாங்க டக்குன்னு. இந்த இடத்துல இவ்வளவு மார்க் வாங்கணும் தான் வருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இல்ல, ஏதாவது அந்த மாதிரி ஒரு சினாரியோவை பிளக்இன் பண்ணி வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது டிஐ மாத்திரம் படிச்சுட்டு போறதோ எல்லாரும் மாத்திரம் படிச்சுட்டு போறதோ இஸ் டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட் ஐடியா டு ப்ரிப்பேர் ஃபார் எல்ஆர்டிஏ. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னுல ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ரெண்டுத்தையுமே முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி செட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது தான் சேஃப் ஆப்ஷன். இல்ல எனக்கு ரெண்டுத்திலுமே கொஞ்சம் பேர் மினிமம் ஐடியா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அண்ட் அதர் கேட் கொஸ்டின்ஸ் அந்த செட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணுல தான் பண்ண முடியும். எடுத்த உடனே கேட் செட் எடுத்து வச்சு சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், முடியாததுலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் பேக்கப் வேணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் வேணும். ஸோ இதுலேருந்து சில ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பர் செட்ஸ் கேட் செட்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டிஐல ஆரம்பிங்க, எல்லாரில் ஆரம்பிங்க, எங்க வேணாலும் ஆரம்பிங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. பட் ஆரம்பிச்சு கொஞ்சம் வாரத்துல நீங்க அடுத்ததையும் பார்க்கணும். லெட்ஸ் சே ஒரு 1.5 months, ஒரு 4 weeks, நீங்க 4 to 6 weeks டிஐ மாத்திரம் எல்லாம் பாசிபிள் டிஐ செட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்க. இல்ல எல்லாம் பாசிபிள் எல்லார் செட்ஸும் சால்வ் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் ஒரு 3-4 weeks அது அதர் வே அரௌண்ட் டிஐ ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா டிஐ இது எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண செட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற செட் நீங்க வேணா ஒரு ஐடியாவா எடுத்து பாருங்க. கேட் 2017 தான் 2 அருமையான ஒரு செட். ஸோ டிஐ பேஸ் பண்ணி எல்லாரும் இருக்கும், இல்ல எல்லாரும் பேஸ் பண்ணி டிஐ இருக்கும். ஸோ சூப்பரான செட்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி செட் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு அதோட கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு மர்ஜ் பண்ணி the more sets you solve the better you get at it. ஸோ அதுதான். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா நீங்க உங்களோட ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க மோர் செட்ஸ் சால்வ் பண்ணிட்டு போக it becomes an easy point to automatically crack your entire set. So மறக்காம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுல ஆரம்பிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ண எல்லா வெரைட்டியும் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் ப்ராப்பர் செட் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பண்ண உங்களோட ஸ்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் அப் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.